போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து நீங்க ரோடு ராஜாவா என்ற குறும்படத்துடன் போக்குவரத்து விதி தொடர்பான காணொலி காட்சியினை சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் வெளியிடுகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், விவரங்கள். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, விபத்துக்களையும் தடுப்பது மற்றும் உயிரிழப்புகளை தடுப்பது போன்ற பல்வேறு செயல்பாடுகளில் சென்னை போக்குவரத்து காவல்துறையானது பெரும் பங்கு வகித்து வருகிறது. அந்த வகையில் நீங்கள் ரோடு ராஜாவா என்ற பெயரில் ஒரு குறும்படம் ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த குறும்படத்தை சென்னை போக்குவரத்து கூடுதல் காவல் ஆணையர் சுதாகர் வெளியிட்ட நிலையில் இந்த குறும்படத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்த விக்னேஷ் சிவன் திரைப்பட இயக்குனரும் இது போன்ற நடிகரும் பல்வேறு கலந்து கொண்ட காட்சிகளானது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்ட காட்சிகளில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். இதில் எதிர் திசையில் சாலையின் எதிர் திசையில் இருசக்கர வாகனம் மட்டுமல்லாமல் பாட்டோக்கள் போன்ற வாகனங்களை ஓட்டி சென்று விபத்துக்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவுமே இந்த பெயரில் ஒரு குறும்படம் ஒன்று வெளியிடப்பட்டதாகவும், இது போன்று சாலையில் எதிர் திசையில் போகிறவர்களுடன் அந்த நபர்களை உடனடியாக அவர்களுடன் ஒரு போட்டோ எடுத்து சென்னையுடைய காவல் கட்டுப்பாடு, அதாவது போக்குவரத்து காவல்துறைக்கான ஒரு இணையதளத்தில் பதிவிட்டால் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் நீங்க ரோடு ராஜாவா என்ற ஒரு பெயரில் குறும்படம் ஒன்றும், அதே போல் போக்குவரத்து விதிமுறை மீறல்களை மீறுவது குறித்து ஒரு காணொலி காட்சியும் வெளியிடப்பட்டது. இந்த காணொலி காட்சியில் பல்வேறு விஷயங்கள் பகிரப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து நெரிசல், உயிரிழப்புகள் போன்றவற்றை சென்னையில் முழுமையாக ஆண்டுக்கு ஆண்டு வெகு குறைவாக குறைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த நிலையில் போக்குவரத்து தொடர்பான விதி மீறல்கள் மீறுபவர்கள் மீது போக்குவரத்து துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மட்டுமல்லாமல் இது போன்ற விவரங்களில் ஈடுபடுபவர்கள் அவர்களுடைய போட்டோவுடன் சென்னை காவல்துறைக்கு அனுப்பப்பட்டால் தேவையான தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.